ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 27:13 கூட வாசித்து தியானிக்கலாம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தாவீது கர்த்தரை அதிகமாக இருந்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆபிரகாமை பார்க்கும்போது வேதத்தில் அவரும் விசுவாசிகளின் தகப்பனாக எண்ணப்பட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். விசுவாசியாதவர்கள் கெட்டு போய்விடுவார்கள் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் வளர்வதையும் நீங்கள் அதிகமாக முக்கியப்படுத்தி விசுவாசத்தில் வளர்வதில் நீங்கள் முக்கியப்படுத்துங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசிக்கும் போது நாம் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தாவீது அவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய நன்மையை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று விசுவாசம். விசுவாசத்தினால் தாவீது அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் அவருடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார். ஆபிரகாமும் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் நன்மை செய்தாரோ, அற்புதம் செய்தாரோ, அவர்களுக்கெல்லாம் விசுவாசத்தை பார்த்துதான் தேவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்லியிருக்கிறது போல நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அதிகமாக வளருங்கள். விசுவாசித்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசியாது இருந்தோம் என்றால் நாம் கெட்டு போய்விடுவோம் என்பதை தாவீது நன்கு அறிந்து அதை வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கெட்டு போகாதபடிக்கு விசுவாசித்து தேவன் கொடுக்கிற கர்த்தருடைய நன்மைகளை நாம் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் நம்முடைய காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசித்து நாம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். இன்னும் விசுவாசத்தில் வளர்வோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நீங்கள் பெருகி விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாய் மாற வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீதும் அதை தான் சொல்லுகிறார், ஆபிரகாமும் அதை தான் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பதை தாவீது இங்கு காண்பித்திருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மைகளை, கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வேத வார்த்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை துவங்கி வைத்திருக்கிறேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் பெருகும்படியாக நீர் உதவி செய்வீராக. விசுவாசித்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தை இன்னும் நீர் மிகைப்படுத்துவீராக. விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.